T20 Blast 2025 வார்விக் செட் டுர்ஹாம் கடையில் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். May 31 4 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 8:30 PM ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது குறைவான இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல லாபம் கிடைக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ரெகுலராக கிவ் அவே கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. வார்விக் சேர் முதல் போட்டியில் தோற்றுருக்காங்க. மிகப்பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 220+ அடித்தாங்க. குறிப்பாக சாமி எட்மண்டோட அந்த பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தது. அப்படி இருந்துமே தோத்தாங்க. போலிங் பேஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிற ஃபீல் இருந்தாலும் நல்ல பேட்டிங் ட்ராக்கு, சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் அப்படின்ற இடத்துல இவங்க இழந்தாங்க. அலெக்ஸ் டேவிஸ் சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்தாரு. டாம் லாத்தம் இந்த ஃபார்மேட்டில் கொஞ்சம் டவுனாக இருக்கார், பட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. ராபர்ட் ஏட்ஸு இன்கன்சிஸ்டன்ட் இருந்தால் கூட சில நேரங்களில் ஒரு பெரிய இன்னிங்ஸை கொடுக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது. சார்ஸ் காட்டன் டீசென்ட் ஆல்ரவுண்ட் இந்த ஃபார்மேட்டில் நல்லா இருந்திருக்காரு. குறிப்பாக இந்த கண்டிஷனில் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சீசனில் செமையாக போலிங் பேஸ்லையும் பேட்டிங் பேஸ்லையும் ஜொலிச்சார். பட் பார்க்கணும், கொஞ்சம் டவுனாக இருக்கார். இந்த சீரீஸில் என்ன பண்ண போகிறாரு, அவுட்புட் பெட்டராக கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கணும். கேன் ஸ்மித் யோசிக்கணும். விக்கெட் கீப்பர் பேஸில் டேவிஸ் தான் இருக்கார். டாம் லாத்தம் இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்டர், இதை கூட அலெக்ஸ் டேவிஸ் கேப்டன் அப்படின்றனால விக்கெட் கீப்பிங் எடுத்துக்கிறாரு. ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன் ஆஃப் த பேட்டராக தான் இருப்பார். லிண்டர்ட், டேனி பிரிக்ஸு டீசெண்டான ஸ்பின் பவுலர். இந்த ஸ்பின்னிங் கோர் நல்லா இருந்திருக்கு ரொம்ப நாளாக. கிரேக் மில்ஸ் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட், டீசெண்டாக பவுல் பண்ண முடியும். போன போட்டியில் நிறைய ரன்ஸுக்கு போயிட்டு சில்வஸ்டர் டீசெண்டாக பவுல் பண்ணுவார். இந்த போட்டியில் இல்லாமல் இந்த இடத்துல எதன் பேம்பருக்கு வாய்ப்பு கொடுத்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டுராம் முதல் போட்டி, இந்த ஆர்டர் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு பார்ப்போம். ஆல்ரிட்ஜ்க்கான வாய்ப்பு இருக்குமா? டீசெண்டான டொமஸ்டிக் கரியர் இருக்குது, லிஸ்டே கரியர் அந்த மாதிரி இடத்துல பெட்டராக இருந்திருக்கார். T20 அவ்வளோ பெஸ்ட்டு கிடையாது. ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது அவர் உள்ளே கொண்டு வந்துட்டு வில் ரோட்ஸே தான் வெளியில் வைக்கலாமா? வில் ரோட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் கண்டிப்பாக மிடில் பேஸில் பேட்டிங் பேஸில் யோசிப்பாங்க. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால ஆல்ரிட்ஜ் சைடு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் மிண்டோ இன்னொரு ஆப்ஷனு, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி. ட்ரிசல் மோஸ்ட்லி இருக்க மாட்டார். கிரஹாம் கிளார்க், லீஸ் ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் இவங்க ஓப்பன் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்டு அலெக்ஸ் லீஸ் தான் இந்த டீமை லீட் பண்ணுறாரு. இந்த ரெண்டு பேருமே பர்டிகுலராக வார்விக் சேர்க்கு அகேன்ஸ்ட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. கன்சிஸ்டன்ட் ஃபெயிலியர்ஸை ஷோ பண்ணியிருக்கான், அதை கொஞ்சம் பார்க்கணும். ஒலிவர் ராபின்சன் ஒரு சில இடங்களில் ஓகே, கண்டிப்பாக கன்சிஸ்டன்ட் அப்படின்ற இடத்துல டவுன் தான். காலின் ஆக்கர்மேன் ஆப்ரேக் போலிங் அடிஷனலாக இருக்குது. பேட்டிங் பேஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணக்கூடிய எபிலிட்டி. பேஸ் லீட் ரீசெண்டாக அவ்வளோ சைன் இல்லை, பட் குவாலிட்டி ஷோ பண்ணி பார்த்துருக்கோம். நெதர்லாண்ட்ஸுக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் இந்த சீரீஸ் அவருக்கு எப்படி போக போகுதுன்ட்டு. வில் ரோட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு சில டைம் லீட் கூட பண்ணியிருக்காரு. டீசெண்டான ஆல்ரவுண்டர், பட் பவுலிங் பேஸில் நிறைய எதிர்பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். நான் ஆப்ஷன்ஸ் ஹெவியாக இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராக கன்சிடர் பண்ணலாம். மேபி ப்ரொமோட் ஆகலாம், அந்த ஒரு இடத்துல பார்க்கணும். ஜேம்ஸ் நீசம், நாதன் சவுட்டர், ஃபோக்ஸு இவங்கெல்லாம் பேட்டிங் எபிலிட்டி இருக்கிற பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஜேம்ஸ் நீசம் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸு, இவரை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி மேலே அனுப்பலாம், குயிக்காக அடிக்கணும் அப்படிங்கிற இடத்துல. நாதன் சவுட்டரோட லெக் பிரேக் பவுலிங், விக்கெட் டேக்கிங் பவுலர் சூப்பராக இருந்திருக்கார். ஜாக்கரி ஃபோக்ஸு ரீசெண்டாக செம்மையாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கார், கலக்கிறாரு. நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. நாதன் சவுட்டருக்கு மேலே அவர் அனுப்புவாங்க. பென் ரெய்னோட பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. இந்த டீம் பார்க்கும்போது இந்த பேட்டிங் டெப்த்து பயங்கரமாக இருக்கிற ஒரு ஃபீலு. பென் ரெய்ன் குறிப்பாக இந்த பர்டிகுலர் டீமுக்கு எகென்ஸ்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. காலம் பார்க்கின்சன் விக்கெட் டேக்கிங் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஏர்லி ஸ்டார்ட்டில் செம்ம சக்ஸஸ் கொடுப்பாரு. இப்போ இன்னைக்கு ஏர்லி ஸ்டார்ட் அப்படின்றத மைண்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜ்பாஸ்டன் பர்மிங்ஹாம் மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட்டு. 107 போட்டி, அதில் 60 பேட் ஃபஸ்ட்டு, 46 சேசிங்கு. பேட் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ப்ரிஃபரபுளாக நான் யோசிக்கிறேன். ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சுக்கிட்டா 163 ஆவரேஜாக இருந்திருக்கு. கண்டிப்பாக இது டீசன்ட் நம்பர். அண்ட் 242க்கு 2 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பர்மிங்ஹாம் தான் அடிச்சிருக்காங்க. 63க்கு ஆல் அவுட் அப்படின்றதையும் அவங்க தான் ஆயிருக்காங்க. 150 பிலோவா 34 டைம்ஸ், மீடியம் ஸ்கோரு 48 டைம்ஸ், 190 அபவா 25 டைம்ஸ். நிறைய நேரங்களில் ஹை எண்ட்லேயும் ஸ்கோர் போயிருக்கு. ரெண்டு சைடுமே நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் டேனி பிரிக்ஸ் வரைக்கும் பேட்டிங் டெப்த்து, இந்த பக்கம் பென் ரெய்ன் வரைக்கும் பேட்டிங் டெப்த் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஸ்கோரை எதிர்பார்த்து போகலாம். ஏர்லி ஸ்டேஜஸில் நிறைய ஸ்கோர் அப்படின்னு எதிர்பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்டு இதில் பென் ரெய்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீமுக்கு எகென்ஸ்டாக ரீசன்ட் 5 மேட்சஸில் ஒரு 5 விக்கெட் ஹால், 4 விக்கெட் ஹால் அப்படின்லாம் எடுத்திருக்கார். பேட்டிங் பேஸ்லேயே மேலே வந்தெல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்கார். பட் இந்த டீமுக்கு எகென்ஸ்டாக பேட்டிங் பேஸில் பெரிய சக்ஸஸ் பண்ணலை.
இந்த 2 டீம்னு பார்க்கும்போது டுராம் போன போட்டியில் ஜெயிச்சா கூட அதுக்கு முன்னாடி நடந்த 4 போட்டியில், அதை கடந்த 5 போட்டியில் 4 போட்டியில் வார்விக்ஷயரோட டாமினேஷன் இருந்திருக்கு. இன்றைக்கி பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தாலும் பவுலிங் பேஸில் அண்ட் பேட்டிங் டெப்த் பேஸில் டுராம் வந்து பெட்டர் அவுட்புட் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு தோணுது. பார்த்துக்கலாம். பவுலிங்கில் எட் பெர்னார்ட் பவுல் பண்ண முடியும். ஜார்ஜ் காட்டன், லிண்டர்ட், பிரிக்ஸு, மெயில்ஸு அண்டு சில்வெஸ்டர் இவங்கெல்லாம் பவுல் பண்ணுவாங்க. நியூ பாலில் கிரேக் மில்ஸ் அண்டு எட் பெர்னார்ட் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சார்ல்ஸ் காட்டனோட பவுலிங்கும் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி எட் பெர்னார்ட் அண்ட் சார்ல்ஸ் காட்டன் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது. பட் கிரேக் மில்ஸ் அண்டு காட்டன் வந்து நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட். எட் பெர்னார்ட் கண்டினியூ பண்ணுவார் பவர் பிளேயில். அண்ட் ஆஃப்டர் பவர் பிளே பிரிக்ஸ் அண்ட் லிண்டர்ட், சில்வெஸ்டர் பவர் பிளேயில் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சில்வெஸ்டர் பவர் பிளே எடுத்து வரது ரேரு நான் பார்க்குறேன். இவங்க 3 பவுலர்ஸ் ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா. அண்ட் டுராம் சைடை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் ஃபோக்ஸு கூட வந்து பேஸ்ட்ரி லீட் வீசலாம். ஒருவேளை எக்ஸ்ட்ரா பவுலர் நீடில் போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் யோசிக்கணும். பேஸ்ட்ரி லீட் லேட் ஆகலாம். பேஸ்ட்ரி நியூ பால்லையும் டீசெண்டாக பவுல் பண்ண முடியும். பென் ரெயினை நிறைய நேரங்களில் மிடில் பேஸ் லேட்டர் பேஸில் பயன்படுத்துவாங்க. நான் அவரோட வேரியேஷன் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. சொல்லப்போனால் எண்டோஸில் நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் ரெயின். அண்ட் நீசமோட பவுலிங் பவர் பிளேயில் எண்டில் இருக்கும். சவுட்டை வில்ரோட்ஸ் தேவைப்பட்டால் மோஸ்ட் ப்ராபப்ளி பவுல் பண்ண மாட்டார்னு நம்புகிறேன். அண்டு காலம் பார்க்கின்சன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தில் லெக் பிரேக் 2 பேர் இருக்காங்க. இதில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தொடர்ற மாதிரி இருந்தால் காலின் ஆக்கர்மேனோட பவுலிங் இருக்க வாய்ப்பு. பட் கொஞ்சம் குறைவாக கூட இருக்கும். அதை தான் நான் மைண்ட் பண்ணுறேன். 4 ஓவர் பவுலிங்கில் எட் பெர்னார்டு, லிண்டோடு, டேனி பிரிக்ஸ் முழுமையாக வீச வாய்ப்பு. நாதன் சவுட்டு, ஜாக்கரி ஃபோக்ஸ் அண்ட் காலம் ஃபோக்கஸ் இவங்கெல்லாம், காலம் பார்க்கின்சன் இவங்கெல்லாம் முழுமையாக வீச வாய்ப்பு. எட் பெர்னார்டு, கிரேக் மில்ஸ் வந்து எண்டோரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இங்கே பேஸ்ட் லீட் பென் ரெயின் எண்டோர் ஸ்பெஷலிஸ்ட்ஸு. லிண்டோடு, கிரேக் மில்ஸு, நாதன் சவுட்டர், பென் ரெயினை குறைவாக எடுத்திருக்காங்க. நாதன் சவுட்டர் பயங்கர சக்ஸஸ்ஃபுல் பவுலர், கன்சிஸ்டன்ட் பவுலர். அதனால் மிஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. பென் ரெயின் இந்த பர்டிகுலர் டீம் கேகன்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் 4 விக்கெட் ஹால் 5 விக்கெட் ஹால் கடந்த 5 போட்டிகளுக்குள்ளே எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு நாள் பெட்டராக அமைஞ்சதுன்னா பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். கிரேக் மில்ஸ் எண்டோரில் வீசுவார். அந்த பாயிண்டில் யோசிக்கலாம். லிண்டோட் விக்கெட் டேக்கிங் பவுலர், அன்ஆர்த்தடாக்ஸு. ஸோ அந்த பேஸில் யோசிக்கலாம். டாம் லாத்தம், எட் பெர்னார்டு, நீசம் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பீப்புளோட சாய்ஸ் இதுவாக இருக்குது. பட் கொஞ்சம் ஆப்ஷனாக ஆல்ரவுண்ட் பேஸில் போகலான்னா காட்டனு, ஆக்கர்மேன் அண்ட் பேஸ்ட் லீடு இவங்கெல்லாம் நல்ல சாய்ஸு. இல்லை காட்டன் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். நியூ பாலில் கொஞ்சம் ஸ்விங் எதுவும் கிடச்சுன்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ அது இந்த கண்டிஷனில். ஸோ அதனால ஜார்ஜ் காட்டன் அண்ட் பேஸ்ட் லீடாக கேப்டன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பர் டாம் லாத்தம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அலெக்ஸ் டேவிஸ் தான் விக்கெட் கீப்பராக இருக்கார். ஒல்லி ராபின்சன் சில நேரங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். டீசன்ட் பேட்டர். ஒரு கிராண்ட் லீக் பிக்குக்கு கண்டிப்பாக ஒல்லி ராபின்சன் நல்ல சாய்ஸு. டாப் ஆர்டரில் வருவார். விக்கெட் கீப்பர் பாயிண்ட்டும் கிடைக்கும். ஸோ பிக் பண்ணலாம் அப்படி தான் யோசிக்கிறேன். பேட்டிங்கில் ஏட்ஸ் டீசெண்டாக இருந்திருக்காரு. ஆனால் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியல. அந்த இடத்துல மட்டும் மிஸ் பண்ணி பார்க்கலாம். பட் நிறைய நேரங்களில் அந்த 25-30s இருக்கிறதுனால இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய பாயிண்ட் எடுக்க முடியும். சாம் மெயின் கன்சிஸ்டண்டாக இருக்கார். அலெக்ஸ் லீஸ் இந்த டீம் கேகன்ஸ் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அந்த இடத்துல தான் பார்க்கணும். அண்ட் கிரஹாம் கிளார்க்கு சில நேரங்களில் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுற அந்த பாயிண்டில் போகலாம். இப்போதைக்கு நான் ஏட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆல்ரவுண்டரில் பென் ஸ்டோக்ஸ் கிடையாது. அவர் இங்கே ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் கிடையாது. அதை பார்க்குறோம். எட் பெர்னார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். பேஸ்ட் லீடு ஒரு சில டீம்ஸில் மிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெண்டாக இல்லை. ஜாக்கரி ஃபோக்ஸு கண்டிப்பாக வந்து விக்கெட் டேக்கிங் பவுலிங்கில் இருந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஓக்ஸு, வெப்ஸ்டர். ஸோ இதில் பென் ரெயினை கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம், எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பிரிக்ஸு, காட்டன் 2 பேருமே நல்ல சாய்ஸு. லிண்டர்ட் இதில் வந்து நாதன் சவுட்டு இவங்களை எடுக்கணும் அப்படின்னா இதை பாசிபிளாக நீங்கள் ஒல்லி ராபின்சன் அண்டு இங்கே ஏட்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் மிஸ் பண்ணி இப்போ போய்க்கலாம். ஹசன் அலியெல்லாம் ஆஃப்டர் 6 தான் வருவார். ஜூன் 6க்கு அப்புறம் தான் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் மில்ஸ் ஒரு சில டீம்ஸ் வேணால் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் எட் பெர்னார்டு கேப்டனாக ட்ரை பண்ண நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் ஜார்ஜ் காட்டன். இவங்க 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல் ஆல்ரவுண்டராக மிடில் பேஸில் விளையாட முடியும். இங்கிலீஷ் கண்டிஷனில் நிறைய நேரங்களில் மிடில் பேஸில் இருக்க பிளேயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் இவங்களை கன்சிடர் பண்ணுறாங்க முழுமையாக. அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இந்த போட்டியில் கன்சிடர் பண்ணலாம். லேட்டர் பேஸில் சில பவுலர்ஸ்லாம் அறிவாகும் போது இவங்களுக்கான ஓவர்ஸ் குறையும். இப்போதைக்கு இவங்க முழுமையாக ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் பேட்டிங் டிஸ்பிளே பண்ணுவாங்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம். அவங்க 2 பேர்த்தையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.